பார்க்கலாம். ஹாய். போடா உள்ள போடா. இங்க பாருங்க, பையன் புதுசு. நீங்க தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும் இவனுக்கு. சிவண்ணா, ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பொண்ணை கூட்டி கொடுத்துருக்கேன். இதுல என்ன இருக்கு? எல்லாம் அவன் நல்லதுக்கு எல்லாம் தானே. ரெடி. நாங்க சாப்பிடுங்க. என்னதுடா? நான் இப்போ அதை பத்தி யோசிக்கல. அங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோம்? ஷிபோனா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தப்பு தப்பு, நான் போல. எவன்டா அவன்? ஐயோ அண்ணனா, என்னண்ணா? இப்போ அவரு அதான் சித்து. என்ன விஷயம்? இப்போ அவரு ஃப்ரீயா இருப்பாரா? என்ன விஷயம்? அவர் கூட செல்ஃபி எடுக்கணும். இல்லண்ணே, அவர் பிஸியா இருக்காரு, ரொம்ப பிஸி. ஏன் அப்படி? அவரு பேரானந்தத்துல இருக்காரு. அது எங்க இருக்கு? அடா யோகாசனம் பண்ணுவாங்கல்ல, அவரு அதை முடிச்ச உடனே என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அப்புறம் இன்னொன்னு, சரக்கு தீர்ந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு, நானே சரக்கு எடுத்துட்டு வரேன். செல்ஃபி விஷயத்தை நான் போய் சொல்லட்டுமா? போயிட்டு வரட்டா? மூடிட்டு ஒழுங்கா குடி. அப்போ இதான் உன் பிரச்சனையா? பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்நேரம் 2 பேரும் ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் அங்க போகாம இருக்கதான் சரி. ஹாய் தம்பி. எந்த புறம்ப கூடாது. சொல்லுண்ணே. செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேனே. ஏற்கனவே ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். அதாரு நம்ம மண்ணுதான். அதனாலதான் அவனை ஆளை காணுமா? அப்புறம் சித்து கூட நான் செல்ஃபி எடுக்கிற விஷயத்த சொன்னா புரியாதா? சித்து இல்ல சிந்துன்னு. என்னடா பெரிய டார்ச்சரா இருக்கு. ஏய், என்ன ஏமாத்தலான்னு பாக்காத சிபு கண்ணா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கப்போ ஓவரா பேசுறேன். ரொம்ப நேரமா சித்து சித்து சித்துக்கிற. எந்த சித்து? அதான் அவன் சொன்னால சித்துன்னு. இனிமே இங்க வந்து கத்திரன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே சுருட்டி மடக்கி இங்க உட்கார வச்சிரும் பாத்துக்க. டேய் பரதேசி, போதையில என்னென்னமோ உளறான். யாரா அவன்? சிறப்பு. நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து சித்துன்னு கடுப்பேத்திக்கிட்டு. முட்டிருச்சா? நான் போய் உச்சா போயிட்டு வந்துடுறேன்னா. போயிடு, சீக்கிரம் போ. அப்போ இதெல்லாம் தப்பு இல்லையா? இது தப்பா சரியான விவாதம் பண்றதுக்கு நான் ஆள் இல்ல. ஆனா மனோட இந்த பிரச்சனை அது கொஞ்சம் சிக்கலானதுதான். அப்படியா? அதெல்லாம் கவலைப்படாத, இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் இந்த சின்னம் இங்க இருந்து போவேன். பயப்படாதடா, நீ கண்ணை மூடிட்டு இருந்தா போதும். கண்ணை மூடு. நீயா? பயந்தே போயிட்ட. என்ன? இல்ல, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வருவா? வேண்டாம். லைட்டா சரக்கு போட்டு அப்படியே. வேண்டாம். நீங்கடா போன? நான் போயிட்டு உச்சா போயிட்டு வந்தேன். என்ன உணர்வுபூர்வமான ஒரு காட்சி.
இப்போ எங்கடா போற? உச்சா போகுதான். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். இவனுக்கு ஏதாவது வியாதியா? என்னடா உனக்கு பிரச்சனை? இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலையா? அது என்னுடைய வேலை, நீ வந்த வேலை என்ன சொல்லு. இங்க கொசு பயங்கரமா இருக்குமே. அதனால நான் வேணா கொசு வத்தி கொண்டு விட்டா? அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம், நீ முதல்ல கிளம்பிங்க இருந்து. ஏன்டா இப்படி கோவப்படுற? பாரு, திரும்ப இங்க வந்த அப்படியே நெஞ்சு மேலே உதைப்பேன். போடங்க இந்த. மனு. ஆமா நான் தான். நான் இங்க படுத்துக்கிட்டுமா? இங்க இடம் இல்ல, பக்கத்துல பாய் போட்டு படுத்துக்கோ. ஒரே ரூம்ல 2 பேர் படுத்தா என்ன ஆகும்? ரொம்ப கோவக்காரன் இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ, அம்மா, ஐயோ. அசையாம நில்லு. எஸ்ஐ ராஜன் யார் நான் கேக்குறேன். விட்டுருங்க சார். ஐயோ, விட்டுருங்க. ஐயோ, வேணாம் சார், விட்டுருங்க சார். அம்மா. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது நீதானடா? சொல்றா சொல்றா இன்னும் 2 போடுங்க சார். அப்பதான் கிளிப்புள்ள சொல்ற மாதிரி சொல்லிடுவான். சொல்றா சொல்லு. சொல்றியா இல்லையா அப்படி? சொல்றா சொல்லு. ஐயோ, சொல்லு. விட்டுருங்க சார், வேணாம் சார், விட்டுருங்க. சொல்லு. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். எப்படி இருக்கு? நல்லா வாங்கு. டேய் ஒழுங்கா சொல்லிடு. இந்த ராஜன் யாருன்னு உனக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒழுங்கா சொல்லிடு. இல்லனா அடுப்புக்கு விறகா உன்னை யூஸ் பண்ணிடுவேன். ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி லட்டியை இருக்கும். வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். உண்மையை கக்கிடுவான். சார், இது எல்லாத்துக்குமே காரணம் வருகை சித்தப்பா தான் சார். கடவுளே, இது செம்ம ட்விஸ்டா இருக்கு. அப்ப திருடன் கூட்டத்துக்குள்ளதான் இருந்திருக்கான். இது கூட்டத்துக்குள்ளயா? சார், இவன் பொய் சொல்றான் சார். இவன் திருடன் சார். திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தானே வர்கீஸ் சித்தப்பா. நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கேன். நாங்க என்ன சரைக்கிறதுக்கா இருக்கோம்? நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஜார்ஜ் சார், அப்ப அடுத்த சீனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீ போலீஸுக்கே உருட்ட சொல்லி கொடுக்குறியா? எப்படிடா இருக்கு இந்த உருட்டுல? எஸ்ஏ ராஜாவுக்கு உருட்டலடா உன்ன. சொல்றா உண்மையா, சொல்றா சொல்றா உண்மையா. என்கிட்டயே விளையாடுறியா? ஒழுங்கா உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடு. இதுக்கு பின்னாடி வேற யாரெல்லாம் இருக்காங்க? எதுக்கு பின்னாடி? உன்னோட இந்த பொண்ணை கூட்டி கொடுக்கற தொழிலுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்றா. அதெல்லாம் நான் பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்ல சார். இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு உருட்டினீங்கன்னா கிளிப்புல சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்போ உனக்கு வாங்கினது பத்தாது. முடிச்சிருவாங்க சார், பாத்துக்கலாம். பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி நீ இருந்துட்டு ஒரு அப்பாவிய போட்டு அடிக்கும் போது பின்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்றியா இல்லையா? அதுதான் நான் சாஃப்டா கிட்ட சொல்லிடு. ஒரு கண்டி 3 களவாடிகளும். ஆமா சார். கேள்வி கேட்டா சினிமா படத்தோட டைட்டிலாடா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். விட மாட்டேன்டா. படத்தோட டைட்டில் இல்ல சார், அதுதான் உண்மை சார். சார், இந்த தாடிக்காரனும் இருக்கா சார். இவன் என் கூட்டாளி தான் சார். இவன் தான் உண்மையான முதலாளி சார். கண்ணாடி போட்ட குருட்டு கபோதி, நீ தான் இந்த குரூப்புக்கு தலைவனா? ஆமா, மத்தவங்களாம் எங்க? பஸ்ல இருக்காங்க சார். அவசரமா நாங்க கொடைக்கானல் போயிட்டு இருந்தோம் சார். ஓ, புது மெத்தடு. டூர் பிளான் பண்ணி பொம்பளை தொழில். ஜார்ஜ், இங்க வா. சொல்லுங்க சார். இந்த ஆளுக்கு நம்ம கொடைக்கானல் பிளேஸ காமிச்சு கொடு. நல்லா சூப்பரா இருக்கும். அண்ணா, நாமளும் போன என்ன? எங்கடா? கொடைக்கானலுக்கு. ஊட்டிய பாக்குறியா? போடா. டேய், போடா போடா. டேய், போன்னு சொல்றல. வா. தல்றா. ஓகேவா மிஸ்டர் ராஜன்?
ஜெகதீஷன் பூங்கவனம் இல்ல? நம்ம கொஞ்சம் பேசலாமா? வேணாம் சார், அதான் விலாவரியா பேசிட்டீங்களே. ஆமா, நீ என்ன எத்தனை வாட்டி பேரை சொல்லி கூப்பிட்ட? ஒரு தடவை தான் கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார் 2 தடவை நான் கேட்டேன் சார். இல்ல சார் 2 இல்ல 3 தடவை. நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்க. அப்ப அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சார். என்னங்க? ஐயோ சிரிக்கிற? ஐயோ நான் அழுதேன் சார். கிளம்பு போடா. ஏண்டா கூட இருந்து போட்டு கொடுக்குறீங்களாடா? அந்த டாக்டர் எஸ்கேப் ஆன மாதிரி நம்மளும் எஸ்கேப் ஆயிருக்கலாம். அடுத்து நம்மள தான் போட்டு மிதிக்க போறோம். நான் ஒரு சீன் போட்டு பாக்குறேன். ஓ அவனோட பேர் அந்த சந்தேக லிஸ்ட்ல எழுதிரு. டேய் இங்க வாடா, இந்த பக்கம் வந்து நில்றா. சார் இவன் பண்ண தப்பா ஒத்துக்கணும். என்னன்னு? என்னோட புத்திசாலித்தனமான கேள்விகள்ல இவன் கொஞ்சம் சிக்கிக்கிட்டான் சார். இப்ப என்னதான் சொல்றான் இவன்? சார் இவனுக்கு சொந்த ஊரு பெங்களூரு. இவன் அங்க எல்லாரும் ரவுடி மார்ட்டின்னு கூப்பிடுவாங்க. இவங்க அப்பா தாத்தா காலத்துல தொடங்கின பிசினஸ் சார் இப்ப இவன் நடத்திட்டு இருக்கான். அப்படியாடா? இல்லடா கடவுளே. இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எழுதிக்க, மத்ததெல்லாம் சாட்சியில போடு. சரி சார், வாடா. நடடா. போ. உனக்கு என்ன சார்? இதை கேஸாக்க வேண்டாம் சார். ரொம்ப பெரிய புண்ணிய காரியம் பண்ணிருக்கீங்க. வேணா உங்களுக்கு ஆர்த்தி நான் எடுக்கட்டுமா? அது இல்ல சார். அப்புறம் வேற என்ன சார்? நீங்க நினைக்கிற மாதிரியான கேஸ் இல்ல சார் இது. அப்புறம் இவங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க சார். இவங்க காதலன் காதலியா? இவங்க 2 பேருக்கு அந்த லாட்ஜில் என்ன வேலை? அது வந்து சார், இவன் என் ஊருக்காரன் சார். இவங்க 2 பேரும் காதலிச்சாங்க. திடீர்னு இவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு முத நாள் இவன் இங்க ஓடி வந்துட்டான். தங்குறதுக்கு இவங்களுக்கு வேற இடம் கிடைக்காதனால தான் சார் ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க தங்க வச்சுக்கலான்னு கூட்டிட்டு வந்தோம் சார். காலையில கிளம்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். நீ இந்த பக்கம் வா. இவன் சொன்னது எல்லாம் உண்மையா? சொல்லு 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 சொல்லு. நீ என்னடா சிக்னல் காட்டுற? பயத்துல சார் கேஸ் சவுண்டு. உன் கேஸ் எல்லாம் மொத்தமா இறக்கி விட்டுருவேன். நீ வெயிட் பண்ணு. சொல்ற? கரெக்ட் தான் சார். நீ சொல்லு. உண்மைதான் சார். ஆனா உன் மூஞ்ச பார்த்தா நல்லா திருட்டு தானே தெரியுதே. சார் உங்களை பார்த்து பயப்படுறாங்க சார். நான் சொன்னதுதான் சார் உண்மை, நிஜம்தான். ஒன்று பண்ணு, உன் வீட்டு நம்பர் கொடு. ஐயோ எதுக்கு சார்? உங்க அப்பாவோட நம்பர் சொல்றா. சொல்லுடா. 9349 இதே மாதிரி 6314. இப்போ நீ உங்க அப்பா நம்பர் சொல்லு. சார் எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்புறம் எப்படி பிறந்த நீ? அப்படி இல்ல சார், எனக்கு இருக்கிறது ஒரே தாய் மாமா, கோமனம் மாமா. எங்க மாமா தான் எங்களெல்லாம் பாத்துக்கிறாரு. கோமலன்னா அவன் நம்பரை சொல்லு. 9344684361. அப்படியே என் போன் எடுத்துக்கிறியா? இனிமே என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன். உங்களை மாதிரி அம்மா அப்பாங்க தான் பசங்களை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது. சார் எல்லாத்தையும் கெடுக்கிறது இவன் தான் சார். நானா? முதல்ல இவன் என் பொண்ணு பின்னாடி சுத்தினான். நல்ல வேலை அவ தப்பிச்சுட்டா. இப்ப பாருங்க என் பையன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு. நான் எதுவும் பண்ணல நீ சார். பகையை தீர்த்துக்கிறியாடா? சார் அது வந்து சார் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். முதல்ல பொண்ணு பின்னாடி சுத்தினா, அவ தப்பிச்சிட்டா. இப்ப பையன் பின்னாடி சுத்துறான், அவன் வாழ்க்கையை கெடுக்க. நீ என்ன பகத்திக்கலான்னு பாக்குறியா? என்ன முறைக்கிற? சாருக்கே குழப்பமா இருக்கோ? இது தானடா அவங்க அது சரி, பகையெல்லாம் அப்புறமா தீர்த்துக்கலாம். சாருடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த விஷயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது சார். எல்லாம் இவனோட பிளான் தான். அப்படிலாம் சொல்லி தப்பிச்சா எப்படி? மணி மூஞ்சோட அப்பா. கரெக்ட் தான் சார். ஆனா எங்களுக்கு எதுவும் தெரியாது. கல்யாணத்து அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான் சார் இவன். ஏன்டா நீ வீட்டுல சொல்லல? அது வந்து பயந்துட்டு தான் சார். யாரு? வீட்டுல உள்ளவங்களுக்கு. நீ என்னடா எங்களை பார்த்து பயப்படுறது? சொல்லுடா. அது வந்துமா, நீங்க இவள ஏத்துக்க மாட்டீங்கன்னு பயந்துட்டு தான். யாருடா சொன்னது இவளை நாங்க ஏத்துக்க மாட்டோன்னு? யாரு ஏத்துக்கலனாலும் நான் இவளை ஏத்துக்குவேன். ஐயோ, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறவள யார் வேண்டான்னு சொல்லுவா? அண்ணே இவ்வளவு போய் குடும்ப பொண்ணுங்கிறாங்களே. நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விடுறா. சார் இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணும்னு சொல்ல போறீங்க? கல்யாணம் இல்லையா? யாரோட? யாருக்கா?
உங்க 2 பேருக்கு தான் இந்த இடத்துல நடக்கணும் ஏன் முன்னாடியே. அப்படிலாம் பண்ண முடியாது. அது எப்படி நடக்காம போவோம்? அது வந்து சார் இப்ப ராகு காலம். ராகு காலத்துல நல்ல காரியம் அதுவும் பண்ணக்கூடாது. சரிதான். நீ வாய மூடு. என் மகனுக்கு பிடிச்ச ராகு காலமே நீதானா? ராகு காலம் இல்ல, யமகண்டம். யமகண்டம். ஆமா. கங்காதரன் சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாம இந்த ராவு காலம் போன பிறகு நடத்திக்கலாம். அப்ப நான் என்ன பண்றது? உனக்கு என்னடா அப்ப காசு வாங்கினவங்க என்ன சொல்றது? காசா? அது பந்தலுக்கும் மோளத்துக்கும் கொடுத்த காசு. பந்தல் மேலலாம் ஒண்ணும் வேணாம். இவளை இவன் தான் கல்யாணம் பண்ணுவா. டேய் கட்டா. சார் அது மட்டும் முடியாது சார். என்ன விஷயம் சொல்றா? சார் எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார். ஏதாவது ஒரு கோயில்ல ஏதாவது ஒரு கடவுளுக்கு முன்னாடி வச்சு தான் தாலி கட்டணும்னு. டேய், சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துற தெய்வம் தான்டா இங்க நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு மேலேயும் ஒரு தெய்வம் இருக்கு. அது என்ன சார்? ம். நல்லா புரிய வச்ச தெய்வமே. எங்கேயோ பார்த்த மாதிரி. நீ சுமாரு, நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ இப்ப பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். அது வந்து சார் நினைக்கிற மாதிரி இந்த தெய்வத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சார். யார் முன்னாடி வச்சு? ஏதோ இந்த கடவுளுக்கு முன்னாடி வச்சு. ஆனா இது எந்த சாமின்னு தான் புரியல சார். இது யாரா இருக்க முடியும்? நீங்க ஃபாதர் ஆஃப் நேஷன்னா உனக்கு தெரியாது இல்ல? சரிங்க சார், உங்க சாங்கி அப்படியே பண்ணிடலாம் சார். பின்னாடி போயிடுறா சார். ஜார்ஜ், யாரை விட்டாலும் இந்த காட்டு எருமையை மட்டும் விட்டுறாது என்ன? அவனுக்கு யாருன்னு சொல்லி கத்துக்கொடு. ரூமு கூட்டு போ. டேய் ஓரமா நில்றா. போடா. போய் நில்றா. சொல்லுங்க. அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கல்யாணம் நடத்தணுங்கிறது தான் எங்களோட முடிவு. ஆனா அது இங்க வச்சு வேண்டாம் சார். அது ஏன்? டேய் இங்க வா சார். உனக்கு அந்த போட்டோவில் இருக்கிற மகான் யாருன்னு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யாரு? சொன்னா எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி தருவியா? கோட்டரெல்லாம் வெளியே போய் வாங்கி கொடுக்குற. முதல்ல யாருன்னு சொல்ல. கொஞ்சம் கிட்ட வா. ம். பெரிய சித்தர் அவரு. இங்க வச்சு பண்ண அவர் வேணாம், பெரிய என்ன சித்தர். காரணம்? அத சொல்லுங்க. நீங்க இங்கே தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஊர்ல பேர் வாங்கின குடும்பம் சார் எங்களுக்கு. அதை விட பெரிய பேர் வாங்கின குடும்பம் எங்களோடது. அது மட்டும் இல்ல, நிறைய சொந்தக்காரங்க வேற இருக்காங்க. எனக்கு சொந்தக்காரங்க இந்த சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமா இவன் கல்யாணத்தை நடத்தணுங்கிறது தான் எங்க 2 பேரோட ஆசை. தயவு செஞ்சு சார் இதுல மறுப்பு தெரிவிக்க கூடாது. அது வந்துப்பா. சரி, அப்படியே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்ன கேரண்டி? கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு நான் கேரண்டி சார். நீங்க என்ன நம்புங்க. மாமா என்ன சொல்றாரு? ஏய், என்ன சார்? நீ தானே என் மாமாயா? உன் அபிப்பிராயம் என்ன? நான் என்ன சொல்ல இருக்கு? எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அதையும் நீங்களே சொல்லுங்களேன். குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ராப்பகல் கண்ணு முழிச்சு என் பொண்ணு உழைக்கிறா. அவ படுற கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சு. அவளுக்கு இது ஒரு பாக்கியம். இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் முடிவெடுக்கிறது ரொம்ப சரியா தான் இருக்கும். எங்களுக்கு சம்மதம் தான் சார். அதுவும் முழு சம்மதம். என்ன சொல்றமா? அதென்ன மாமா அப்படி கேக்குறீங்க? மாமா பேச்சு நான் இன்னைக்காவது மீறி இருக்கேனா? கேட்டீங்கல்ல. எங்களுக்கு சம்மதம் சார். இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? 2 பேரும் சம்மதிச்சிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரி. ஆனா அதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க. அது என்னோட வாக்கு சார். அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நீங்க கிளம்புங்க. சரி கிளம்புங்க. டேய், ஹாப்பி மேரிட் லைஃப். சார் ஆள் யாரும் தெரிஞ்சிருச்சு சார். யாரு? அவரு ஒரு பெரிய சித்தர். யாரு? சட்டை போடாத சாமியார். கீட்டாண்டா. ஓகே தானே? ஜார்ஜ் சார், நீ வேணாம், நானே போய்க்கிறேன். இத்தனை வருஷத்துல இந்த லாட்ஜுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொண்ணு நுழைஞ்சதே இல்ல. உன்னால என் பேரே கெட்டு போச்சு. இன்னில இருந்து 3ஆவது நாள் நீ ரத்தம் கட்டி சாவ பாரு. பாம்பு வந்து உன்னை கடிக்கும். போடா கரடி குட்டி. என் மூஞ்சிலே முழிக்காத. இன்னொரு வாட்டி என் கண்ணுல பட்ட தொலைச்சிருவோம். செம்ம சட்டை பாருங்க. சிபோனா, எனக்கு அவன் மேல ஒரு கண்ணாவே இருக்கு. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவ கூட ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களேன். ஆனா ப்ளீஸ் சிபோனா, ப்ளீஸ் 2 நிமிஷத்துக்கு மட்டும் ப்ளீஸ். வந்து பார்க்கலன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல. அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன விசேஷம்? பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நாங்க ஏன் வந்தோம்னா இதோ இத கொடுக்கதான். என்ன இது? கொஞ்சம் பணம் இருக்கு. பேசினதை விட அதிகம் தான். அதுக்கு நான் தான் ஒன்னும் பண்ணலே. அப்படி இல்ல, இது எங்களோட சந்தோஷத்துக்காக. என்ன சந்தோஷம்? இல்ல, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா இப்ப நாங்கெல்லாம். ஓ அதுவா? அது உங்களுக்காக மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்துதான். போலீஸ் கேஸ் ஆயிருந்தா பெரிய தொல்லை. ஐயோ, அது சரியா இருக்கலாம். ஆனா இது எங்க சந்தோஷத்துக்காக. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஹே,
அதுக்காக ஒண்ணும் இல்ல. ஆ, அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அதான் அதுக்கப்புறம் என் தொழிலை நான் நிறுத்திட்டேன். நிறுத்திட்டியா? அது கொடுண்ண. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கோவமாவும் வெறுப்பாவும் வருத்தமாவும் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்திருந்தாலும் என்னால ஒருத்தவங்களுடைய லைஃப் மாறிடுச்சுன்னும் போது சந்தோஷமா இருக்கு. இதோ என்னுடைய சந்தோஷம் இந்த பணத்துல இருக்கு. அதனால இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கணும் ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். ஐயோ, எங்களை அந்நியமா பார்க்காதீங்க, வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அதுக்காக ஒன்னும் நான் வாங்காம இல்ல. அப்புறம் அது ஆ, அது வந்து அது வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்டயே நான் எப்படி காசு வாங்குறது? யார யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நான் உங்களை. அப்போ மோட்டிவ் என்னடி? கல்யாணம், அதுவும் வர சுப முகூர்த்தத்திலே. ஓஹோ, வர்ற சுப முகூர்த்தத்திலேவா? அத ஏதாவது இழுச்சவங்கிட்ட போய் சொல்லு, சரியா? ஓ, இந்த எலிச்சு வாங்கிக்கிட்டயும் சொல்ல முடியாது, எனக்கு பழக்கம் இல்ல. ஆனா இன்னொரு பழக்கமான இடம் இருக்கு. என்னது? போலீஸ் ஸ்டேஷன். அங்க போய் எஸ்ஐ கிட்ட சொல்லட்டுமா? போட்டுமா? அப்ப நீ பிளாக்மெயில் பண்ற இல்ல? அப்ப நீ பிளாக்மெயில் பண்ணி காரியத்தை சாதிக்க பாக்குற? அப்படின்னா அப்படிதான். ஏண்டி, நீ கல்யாணம் பண்ணிக்கிறனா உனக்கு இந்த உலகத்துல எவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க. இவனதான் கட்டணும் ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? பாவம் இந்த சின்ன பையன். நீ வேணா இவன் உன்னை நல்லா வச்சு பாத்துப்பா. சுபோடா. சுபு, என்னடா இப்படி பேசுற? இவனதான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னா எப்பயோ பண்ணிருப்பேனே. இவன மாதிரி ஒரு குள்ள பையனை எவதான் கல்யாணம் பண்ணிப்பா? அசிங்கப்படுத்திட்டா. இனிமே நான் ஒரு புது வாழ்க்கை வாழறதா இருந்தா ஒரு ராணி மாதிரி வாழணும், மகாராணியா, காசுள்ள பார்ட்டியா பாத்து. அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணும் பெரிய மகாராஜா இல்ல. இவன் மகாராஜா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவன் கொஞ்சம் வசதியானவன் தான். நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அப்புறம் கூட நடந்து போறதுக்கு அழகா இருக்க இவரு போதுமே. இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு பாக்கியம்? என்ன துர்பாகியம். இங்க பாரு, என்ன பத்தி தெரியாது உனக்கு. எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம அதை எழுப்பிராத. அந்த மிருகத்தை பத்தி எனக்கு தெரியும். ஒருவேளை அப்படி அது எந்திரிச்சாலும் அதை தூங்க வைக்கவும் எனக்கு தெரியும். டேய், நீ எதுக்கிட்ட அதெல்லாம் அவகிட்ட காமிச்ச? அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? ஒண்ணு நடக்கல, போய் சொன்னடா. என்ன பிளான் பண்றீங்களா? இல்ல, நாங்க ஒரு உண்மையை பேசிட்டு இருந்தோம். அதான். என்ன உண்மை? இல்ல, அப்படியே நீங்க இவனை கட்டினாலும் உங்களுக்கு இவனால தாம்பத்திய சுகத்தை தர முடியாது. தேவையில்லாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஓ, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னது? நீங்க போய் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுங்க. அப்ப சரி, நான் வரட்டா? அதல்ல, குறி பார்த்துடலாம். இந்த ஆளு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இந்த ஆளு களைச்சு விட்டா நல்லா இருக்கும். என்ன ஜோசியரே, ஏதாவது பிரச்சனையா? ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. முன்ன மாதிரி கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. என்ன கேட்டா என்ன சொல்றான் பாரு. இல்ல, உங்க ஞான கண்ணால பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். ஜோசியரே, முதல்ல பொறுத்து இருக்கான்னு பாருங்க. பொறுத்து இருக்காவா? அந்த மகாலட்சுமியே உங்க வீட்டுக்கு வரப்போறா. எல்லாம் உங்க பையனோட ஜாதக அமைப்பு. சரிதான். நாமளே தேடினா கூட சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஜாதகம் அமையாது. இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஜாதகம். அப்புறம் இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தப்புறம் பணம் மழையா கொட்ட போகுது பாருங்க. எல்லாம் கடவுள் செயல். அது சரிதான், கரெக்டா சொல்றாருப்பா. அதாவது ஒரு நோட்டு என்ற மிஷினே வாங்கி வைக்க போறீங்கன்னு பாருங்களேன். என்ன புரிஞ்சுதா? புரியுதா? வெளியில ஒரு டேபிள் சேரும் போட வேண்டியதான். இதுக்குன்னு தனியா போன் கனெக்ஷன் எடுத்துட வேண்டியதான். அங்க என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு? இல்ல ஒண்ணு இல்ல, ரிசர்வ் பேங்க் கூட நீங்க தொடங்கிடுவேன்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னது? கணக்கு வழக்குல நானே பாத்துக்கிறேன், அது எனக்கு தெரியும். எதையாவது பார்த்து போட்டு கொடுங்க. மெஷின் இருக்கும்போது நீ எதுக்கு? என்னது? சேச்சே, அப்பான்னு சொன்னேன். அதானே. அப்ப பாக்கலாம்ல ஜோசியரே? என்ன பார்க்கலாங்கிறீங்க? நடத்தலாம். அப்போ கல்யாணம் எப்ப நடத்தலாம்? வர அடுத்த சுப முகூர்த்தத்திலே நடத்துறது நல்லது. அப்படின்னா ஜோசியரே, முகூர்த்தத்தை குறிச்சிடுங்க. இதுக்கப்புறமும் தாமதம் பண்ண வேண்டாம். சிபுண்ணா, கணக்கு சரியா வர மாட்டேங்குதே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா, எங்க கார்டு கார்டெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டோம். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம். கார்டெல்லாம் எடுப்போம், கொடு. யார் சொன்னது கார்டெல்லாம் எடுக்க மாட்டோம்? நீ எதுக்கும் கவலைப்படாதா.
எடுத்துக்கோங்க. கொடுங்க. அடட, நான் இவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலல. இவங்கெல்லாம் பொண்ணோட சொந்தக்காரங்க. இது ஜானு அக்கா, ரிட்டையர் ஆயிட்டாங்க. இது வந்து ரமணி. அம்மா உன் பேர் என்ன? சாந்தா. சாந்தா. இவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க வேலை? கூட்டு உறவு சங்கத்துல. ஓ, பேங்க்லயா? பேங்க்ல. அதேதான். அப்ப லோன் வேணும்னா உங்ககிட்டயே கேட்கலாம். எப்போ போனாலும் கிடைக்கும். யாருக்கு எந்த லோன் வேணாலும் நான் ரெடி பண்ணி தரேன், டிஸ்கவுண்ட்டும் தரேன். நீ ஓவரா பேசாத மச்சான். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த சம்பந்தம். பெரியவருக்கு அது புரிஞ்சு போச்சு. அது சரி, இது யாரு? யாட, இவனை சொல்ல மறந்துட்டேனே. இவன் தான் பொண்ணுக்கு கூட பிறந்த ஒரே சகோதரன். சரி, கல்யாண விஷயத்த பேசி உறுதி பண்ணிடலான்னு தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். அது தெரியும்ல. அப்புறம் ஜாதகம் எல்லாம் நாங்க பாத்துட்டோம். பிரச்சனையே இல்ல. 10க்கு 10 பொருத்தம் இருக்கு. அது போதும். இப்ப நம்ம வேற ஏதாவது பேச வேண்டி இருக்கா? அது நீங்க எடுக்கிற முடிவுபடியே நடக்கட்டும். அப்புறம் என்ன தேதி சொன்னாரு? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி. வர்ற 5ஆம் தேதி நம்ம கல்யாணத்தை தாராளமா வச்சுக்கலாம். வாங்க வாங்க. உள்ள உள்ள போங்க. போங்க. அதுவும் அந்த பக்கமா அங்கதான். போங்க. அந்த பக்கமா போங்க. கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். எல்லாரும் ரொம்ப நேரம் தூக்கிட்டாங்க. பொண்ணுங்களுக்கு நைட்டு தொழில் இருந்ததுல. என்ன தொழில்? அதான் இந்த கல்யாண வேலைகளை மாத்தி சொல்லிட்டு இந்த தேங்காய் உரிக்கிறது அந்த மாதிரி. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. போங்க. ஜூஸியே குடிச்சிட்டு இருக்காதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது. சரியா? டேய், இத பிடி. என்னது இது? இது எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட லிஸ்டடா. அது இவங்க எல்லாரையும் நீ படம் எடுத்துட்டு மிச்ச நேரம் இருந்தா மட்டும் மற்றவங்களை படம் எடுத்தா போதும். புரியுதா? ஏய், பார்த்து போடா. நல்லா இருக்கியா? இது ஓம் பொண்ணா? ஆமா. எனக்கு பிறக்க வேண்டிய பொண்ணு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆனா நல்லா தான் இருந்தேன். என்னைக்கு உன் தம்பி வந்து சேர்ந்தானோ. உங்க கல்யாணம் என்னாச்சு? என்னோட கல்யாணமா? ச்சே. உன்னோட புருஷன் வரலையா? வந்திருக்காரு. எங்க அந்த பண்ணாட? அந்த பக்கம் இருக்காரு. எங்க? இவர் யாரு? நீ கேட்ட பண்ணாட நான் தான்டா. என் மைண்ட் வாய்ஸ் எப்படி இவர் கேட்டுச்சு? டென்ஷனா இருக்காதடா, எல்லாம் சரியாயிரும். அண்ணா, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏய், ஒரு பிரச்சனை இல்லடா. இல்ல, அவ இதுக்கப்புறம் திரும்பி வருவாளா? யாரு வருவாளா? அவளா? ஏய், சோப்ராஜ் எடுத்துக்கிட்ட விஷயம். அவ இந்நேரம் பரலோகத்துல இருப்பா. ஒருவேளை திடீர்னு முன்னாடி வந்து நின்னுட்டானா? மச்சி, அவ 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 சோப்ராஜி சோப்ராஜி தன்னுடைய வேலையை முடிச்சிட்டா தம்பி. அவளை அந்த ஆளு தூக்கிட்டாண்டா. புரியலையா உனக்கு? சரி விடு, அழாதம்மா. இப்படி ஐயோ அம்மான்னு கூப்பாடு போட்டு போட்டு பிபிஎன் ஏத்திக்காத. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். எங்க போனாவ தொழிலுக்கு போயிட்டாளா? இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. இங்க பாரு சிவோனா, நம்ம plan என்னதாம்மா? success. அழாதம்மா. ஐயா, அவனா நீ? இதுக்கப்புறமா என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அட, நீங்க எங்க போறீங்க? கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. நான் கிளம்புறேன்னா? சரிப்பா. இந்த கல்யாணம் நடந்த மாதிரி சோறு திங்க வந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பத்தியாது. நம்ம சாப்பிட்டு தான் போகணும். என்னாச்சு? உன் பொண்ணு எங்க போயிட்டா? அவளுக்கு ஏதாவது கால் வந்திருக்கும், போயிருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, வேலையை முடிச்சிட்டு திரும்ப வந்துருவா. கால் வந்துச்சா? காலுன்னா கால் மேக்கப் போடுறது கால் வந்துச்சு. ஃபோன் கால் தான். அதான் யாராவது லவரா இருப்பானோ. நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்களோட ட்ரெண்டே தான். ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பாங்க.
காதலிச்ச பசங்க நாங்க தான் பாவம். உனக்கு இன்னும் பத்துல இல்லடா. உனக்கு இதுவும் பத்தலல்லடா. இவன் ஒரு வேண்டாம். இனிமே இதை வச்சு யாரும் இங்க சண்டை போட வேண்டாம். அவளை நான் எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆனா அவளே எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இல்லடா? சரி விடுறா, அவன் இல்லைன்னா வேற பொண்ணு. டேய் அது எப்படி சரியாகும்? திடீர்னு வேற பொண்ணு எங்கடா போறது? அட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட விதவிதமா நிறைய இருக்கு. எது? கல்யாணத்துக்குன்னு சொன்னேன். யாரை கட்டி வைக்க போறீங்க? எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ளையோட நல்ல மனசு தான் காரணம். பொண்ணு திரும்பி வந்துருச்சு பாத்தீங்களா? என்னம்மா என்னாச்சு உனக்கு? நீ எங்க இருந்த? அது வந்து எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா உனக்கு? அது வந்து அத்தை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அது வந்து மாமா உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னா, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன். அங்க பார்த்தா செம கூட்டமா இருந்துச்சு. எப்படியோ தப்பிச்சு வெளில வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னல 2 மணி நேரம் பொறுங்க, பொண்ணு டான்னு வந்து நிக்கும். சரி இனிமே பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சாரி அத்தை. மாமா நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். அது நீ வரலன்னு சொன்ன உடனே வேற பொண்ணை கட்டி வைக்கலாம்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஓ ம். என்னடா வந்துட்டா வந்துட்டா. என்னெல்லாம் பில்டப் பண்ணீங்க நீங்க? கொல்ல போறேன் அவளை, எப்படியாவது கொல்ல போறேன். அந்த சோப்ராஜ் இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இப்ப கடைசி நேரத்துல நான் என்ன பண்றது? நோ நோ நோ. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். என் கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதும். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆளை அனுப்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப அதனால என்னாச்சு? 5 லட்சமும் போச்சு, வேலையும் நடக்கவே இல்லை. ஏய் உன்ன டேய் நீ என்னடா நினைச்ச? ஒரு ரவுடிய வச்சு என்ன அடக்கிடலாம் நினைச்சியா? நான் வேற மாதிரி. உனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது நான் தான். அதனால என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதா உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? ஐயோ முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சே. நான் போய் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்ப பாக்கலாம். அது சரி, நான் ஒரு விஷயம் கேக்கட்டா? அந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச நீ? அந்த ஆளையுமா? பாத்தீங்கல்ல, கல்யாணத்துக்கு அன்னைக்கு கூட இவன் இப்படி கேடு கேட்டவள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவனை கேளு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் சாகலாம். எனக்கு வேற வழி தெரியலனா நான் அதான் செய்ய போறேன். டேய் நீ தேவையில்லாம யோசிக்காத, நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இனிமே நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அப்படின்னா 2 பேர்ல ஒருத்தவங்க தான் உயிரோட இருக்கணும். எனக்கு கூட சாக விருப்பம் இல்ல. நீ என்ன சொல்ல வர? கொல்லணும். கொல்ல போறியா? அவளை எப்படியாவது கொல்லணும். என்னடா நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இது ஒன்றும் பைத்தியக்காரத்தனம் இல்ல, இது ஏன் முடிவு. ஆஹா, அப்படின்னா அந்த வேலையா நீ தனியாவே செஞ்சுக்கோ, எங்களை விட்டு. ஓஹோ, எல்லாத்தையும் முடிச்சிட்டு பாதியில என்ன விட்டு போறதா உங்க பிளானா? டேய் நீங்க என்னடா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு? அப்புறம் வேற என்ன? இவனை நான் ஏமாத்திட்டேங்கிறான். ஒரு பொண்ணை காதலிச்சு அவ கூட வாழ நினைச்ச என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணது இவன் தான். அதோட வழி என்னன்னு உனக்கெல்லாம் தெரியுமாடா? அத மறக்க தானே இந்த ஊரை விட்டே போனேன். திரும்ப இவனாலதான் இங்க வந்தேன். இப்போ வரைக்கும் இவனால மட்டும்தான் எனக்கு தொல்லை. டேய் உன் பிரச்சனை நீ தனியாவே சமாளிச்சுக்கோ. நீ அவளை கொல்லு, தின்னு, இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ என் கூட வரியா? வர வா. சரி வாடா. போங்க. டேய் முகூர்த்தத்துக்கு நேரமா, சரி மனமேடைக்கு போ. அவகிட்ட இதை நாங்க கொடுத்துறோம். இது நல்ல வீரியம் இருக்கிற விஷயம். ஒரு துளி உள்ள போனாலே ஆல் அவுட். பாத்துன முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயில தான் இருக்க போறோம் இல்லனா? வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் பாத்து. அதுவா போய் பார்த்து சொல்லடா, யாராவது இருக்காங்களான்னு. போய் பாரு. யாரும் இல்ல, யாரும் இல்லையா? இதை போய் கொடு. ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், என்னால முடியாது. நான் கொடுக்க மாட்டேன், முடியாது. நீ வேணா கொடு, நீ கொடு. நாளா கொடுக்க மாட்டேன், அவனை போய் சொல்லு. போய் கொடுத்துறா. நான் கொடுக்க மாட்டேன். சிவனா ப்ளீஸ்.
ஏதாவது சீன் பார்க்கலாம்னு உங்க கூட வந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. என்னடா இங்க பிரச்சனை? ஆ? என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ஜூஸ் குடுக்கலாம்னு வந்தோம். இந்த ஜூஸை கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கணுமா? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், யாரு கொடுக்கணும்னு. அவ்வளவுதானா? அது நீங்க யாரும் இப்ப அவளுக்கு ஜூஸ் கொடுத்து கஷ்டப்பட வேணாம். என் பொண்ணுக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். அதை குடுறா. அது இல்ல மாமா, அது குடுறான்னு சொல்றேன்ல. போடா போடாண்ணா, மாமா போங்கடா. முதல் குற்றவாளிக்கு ஆள் கிடைச்சிருச்சு. டேய் பெருசு ஜூஸை கொடுத்துருமா? கண்டிப்பா கொடுத்துருவோம். தேவசகாயம் லாட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? நீ ஒரு சகாயத்துக்கு போவேனா? மாட்டினா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே மாட்டோம், புரியுதா? தலையெழுத்து. ஆமா. முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிட்டு பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா நேரம் ஆயிடுச்சு. ஏய் வச்சலா, போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துரு போ சீக்கிரம். சரிங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஐயோ, பொண்ணு காணுங்க. எங்க போனாச்சு? என்னம்மா என்னாச்சு? சாந்தா, அவ மறுபடியும் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். காரியம் கெட்டு போச்சு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா அந்த குமரன் தான் காரணமா இருக்கும். அவன் தான் இந்த பிசினஸ்ல எனக்கு பெரிய எதிரியே. பிரச்சனை எங்க பெருசாக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சிடலாம். நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. கொஞ்சம் பொறுத்துக்க. இங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். அவ செத்துட்டால இல்லையா? அம்மாடி, அம்மாடி. சிந்து, சிந்து. அப்ப அங்க இருந்து வந்த சத்தம்? அது அவ காணாம போயிட்டான்னு உங்க அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. வச்சலா, வச்சலா. சாந்தா, அவ திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. விஷயம் நம்ம கைமீறி போய்கிட்டு இருக்கு. இங்க பெரிய குழப்பமா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். நான் அங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே நில்லு. அவ வரும்போது என்ன கூப்பிட்டா போதும். ஓகே? உனக்கு எதுவும் கால் வந்தா போயிடாத. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. அவ எங்கதான் போய் தொலைஞ்சா? என்னவாடா நாம தப்பிச்சிட்டோம். அதுங்காடுதான். எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா அந்த விஷம் அது எங்க போச்சு? யார் அது? பேசு. ஹலோ ஹலோ, உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? இல்ல. என் பேரு சொன்ன உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அசோகன், தஞ்சாவூர் அசோகன். நான் யாருன்னு அன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு ஒரு பழிக்கு பழி. என்ன பழிக்கு பழி? நீ என் கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை தூக்கிட்டு போனல, அத மாதிரி நீ கட்டிக்க போற பொண்ணை தூக்குனது நான் தான்டா. நீ எனக்கு பண்ணி அதே மாதிரி தான். எப்படி இருக்கு? இப்போ மனசு வெடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறேன். நான் அவளை கற்பழிச்சிட்டேன். இனிமே நான் தான்டா அவளோட புருஷன். எப்படிடா இருக்கு என்னோட பழிக்கு பழி? இந்த அசோகனோட பழிக்கு பழி நல்லா இருக்குண்ணே. சூப்பர் பழிக்கு பழி. அவ உங்க கூடயே நல்லா இருக்கட்டும்ண்ணே. அண்ணே, உங்களை நான் வாழ்க்கையில சுத்தமா மறக்கவே மாட்டேனே. ஆனா நீங்க தானே என் குலதெய்வம். ஓ, அப்ப நீ என்ன கிண்டல் பண்றியா? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இந்தாடி உன்னோட காதலன் தான். அவனுக்கு நம்பிக்கை இல்லையா? நீ ஒரு 2 வார்த்தை பேசிடு. பேசிடி. பேசு. ஹலோ. ஹலோ. ஹலோ, என்னங்க? நீங்க என்ன மறந்துருங்க. கண்டிப்பா. நம்ம சேர்ந்து வாழ்ற வரத்தை அந்த கடவுள் கொடுக்கலங்க. ஓ, தெய்வத்துக்கு நன்றி. என்னங்க நான் என் மானத்தை பறி கொடுத்துட்டேங்க. எந்த வருஷம்? உங்களுக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழணும். ஓ, வாழ்ந்துட்டா போச்சு. ஒரே ஒரு வேண்டுகோள். நான் அவர்கிட்ட தனியா ஒரே ஒரு விஷயம் பேசணும். என்னோட கடைசி ஆசை, ப்ளீஸ். ஏய் வாங்கடா, இது கேளுங்க. அது குளிக்கிறதுக்கு ஒரு குளம் தேடின ஆளுனா. குளிக்கிறதுக்கு குளமா? எனக்கு ஒரு கடலையே அந்த கடவுள் கொடுத்துட்டாரு. அதாவது உன்னை விட 100 மடங்கு கோடீஸ்வரன் இந்த ஆளு. பெருமைப்படுறான் இந்த ஆளு. யானை மேல ஒரு கொசு வந்து கடிச்சா என்ன ஆகும்னு இந்த கிழவனுக்கு தெரியல. எது எப்படியோ இனிமே நீ எனக்கு பயப்படாத. பண்றதுக்கு இனிமே நான் வரவே
மாட்டேன். தேங்க்யூ. நான் இந்த வீட்லயே அடக்க ஒடுக்கமா வாழ்ந்துக்கிறேன். ஓகே எனக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு. இனிமே அந்த லாஜிக்கு போனரே நான் தான். சித்தப்பா வெள்ளடிக்கும் போது கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் பெங்காலி ஒருத்தர் கவனிக்காம ஒரு கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்புறம் சாயங்காலம் பார்ட்டிக்கு மறக்காம வந்துருங்கடா. சீக்கிரம் வந்துருங்க. டேய் நீங்களும் வந்துருங்கடா. எனக்கு என்ன டவுட்னா அந்த விஷயம் எங்கடா போச்சு? ஆமா அது என்ன மாமா? ஹாய் மாமா. உண்மையை சொல்லுங்கடா, அந்த ஜூஸ்ல என்ன கலந்தீங்க? ஐயோ, அதை யார் குடிச்சது? என்னாச்சு? நாங்கள் வேணும்னு செய்யல. தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறோம். நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா, அதை குடிச்சது நான் தான்டா. என்னோட வாழ்க்கையில இதுவரை இந்த மாதிரி சரக்க அடிச்சதே இல்லடா. போனோ பேசு. எப்படி தப்பிச்சான் அந்த கிழமை? அண்ணா, நல்ல வீரி இருக்கிற விஷயம். ஒரு துளி உள்ள போனாலும் ஆள் அவுட்டுன. ஜாக்கிரதை. இங்க பாருடா, நீங்க எதுவும் செய்ய வேணாம். அது என்ன பிராண்டுன்னு எனக்கு மட்டும் சொன்னா போதும் ப்ளீஸ். ஒரு கன்னியோட கற்ப சூறையாண்ண மகா பாவினா. எல்லாம் என் தலை எழுத்து. இல்லனா மனு கூட ஒரு அழகான வாழ்க்கையை கனவு கண்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் ஒரு விஷயம் உறுதியா பண்ணுவேன். நான் கட்டின தாலியை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ நீ அப்படி வாழலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. என் அம்மா எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னோட உடம்ப முதல்ல தொடுற ஆம்பளை தான் என் புருஷனும் என்னை கண் கண்ட தெய்வமும். அந்த மகா பாக்கியம் கிடைச்சது உங்களுக்கு தான். சரிதான், நான் தான் உண்மையிலேயே பாக்கியசாலி. அப்படின்னா என் மேல கோவம் எதுவும் இல்லையா? நான் உங்களை மட்டும் கோச்சிக்கவே மாட்டேன். அன்பே. என்னங்க? சிந்துவனா சித்துன்னு கூப்பிடட்டுமா? நான் ஒரு பெரிய சித்து ஃபேன். கடவுளே, உனக்கு சித்துவை பிடிக்காதா? பிடிக்காமலையா? என்னோட கண் கண்ட தெய்வமாச்சே சித்து. என்னோட செல்லக்குட்டி சித்து. என்னங்க? என்னுடைய பயம்தான் என்ன எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால இல்ல, நீ எனக்கு கிடைச்சதுனால. இப்போ உங்களுக்கு பயம் இருக்கா? இப்ப எனக்கு பயம்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள் என்னோட பயத்தை போக்கிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு முத்தம் தரவா? குடு. கொடுத்துருவேன். குடு. சத்தியமா கொடுத்துருவேன். குடுடி.